தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வரைமுறைகளை மீறியதால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில ஆளுநருக்கு சில வரைமுறைகள், சில நெறிமுறைகள் உண்டு. அதை மீறுகிற நேரத்தில்தான் உச்சநீதிமன்றத்தை நாடுகிற நிலை ஏற்பட்டதாக கூறினார். கேட்டதை போல் மாநில கவர்னருக்கு சில வரைமுறைகள் உண்டு, சில அளவுகள் உண்டு, சில நெறிமுறைகள் உண்டு. அதை மீறுகிற நேரத்தில் தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுகிற நிலை ஏற்பட்டது. வழக்கிற்கான விவரங்களை கேட்டிருக்கிறார்கள். 2 கட்ட நிலையில் உங்களுக்கு நேரம் தருகிறேன், உடைய பதிலை கூறு என்று கேட்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள், வரைமுறைகள் மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தக்கூடிய வகையிலும் உச்சநீதிமன்றத்துடைய கதவை தட்டிய ஒரே ஜனநாயக போராளி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மட்டுமே.